ரேண்டமாக எனக்கு தோன்ற புக், எனக்கு பிடிக்கிற புக்கு நான் சூஸ் பண்ணி படிக்கிறது பெட்டரா? இல்லைனா ஒரு குறிப்பிட்ட நிஷ்ஷுக்குள்ளே நான் வந்து புக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்றது பெட்டரா? ஸோ நான் முதல்ல எப்படி பண்ணுறதுனா வந்து எனக்கு எந்த டாபிக் ரேண்டமாக ஒரு யாராவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, எங்கேயாவது ரிவ்யூஸ் பார்த்துருப்பேன். ரேண்டமாக ஒரு பல ஒரு ஒரு குறிப்பிட்ட நிஷ்ன்னு இல்லாமல் ஜென்ரலாக என்ன புக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து எந்த விதமான ஒரு ப்ராக்ரஸ் இல்லை. பல நாலேஜ் இருக்குது. பட் ஒரு குறிப்பிட்டதில் வந்து ஒரு ப்ராக்ரஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நிஷ், ஒரு குறிப்பிட்ட பார்ட் எடுத்துகிட்டு அதில் மட்டும் படிக்கிற மாதிரி. ஸோ எப்படி நம்ம காலேஜில் வந்து செமஸ்டர்ஸ் இருக்கும். 6 மாதத்துக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட இது படிப்போம். அடுத்த 6 மாதம் வேறு லெவல் 1 லெவல் 2ன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இந்த டைம் நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்னா வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்களை அது சம்மந்தமான புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உண்மையில எனக்கு ஒரு ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் நம்ம ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் எப்படி புக் படிப்பீங்க? நீங்கள் வந்து ஜென்ரலாக படிப்பீங்களா? இல்லை குறிப்பிட்ட நியூஸ் பேஸ் பண்ணி படிப்பீங்களா? எது பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.